மூலமாக இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். We also welcome the online viewers. இன்றைய நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள். Today is God's rest day. இன்றைய நாளையும் எங்களுடைய ராஜாதி ராஜனை கத்தாதி கத்தனை ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைந்து அவருடைய நாமத்தை இந்த இடத்திலே ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை நன்றி செலுத்தும்படியாக இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். We are here to praise and glorify God's name. இந்த வேளையிலையும் நாங்கள் வேதத்திலே இருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசித்து நாங்கள் ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். We're going to read a verse from the Bible and go into the prayers. சங்கீதம் 95 அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். Psalms 95 verses 1 to 3. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீதனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜனுமாய் இருக்கிறார். ஆமென். Come, let us sing for the joy to the Lord. Let us shout aloud to the rock of our salvation. Let us come before him with thanksgiving and extol him with music and song. For the Lord is the great God and great King above all gods. எங்களுடைய கர்த்தர் ராஜாதி ராஜனாக இந்த உலகத்திலே இருக்கிறார். அவர் ஒருவரே உண்மையான தேவனாக இருக்கிறார். அவரே இன்றைய நாளிலையும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரே இந்த நாட்களிலையும் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். சபை நடுவிலே இந்த நாளிலையும் ஆண்டவர் உலாய் வருகிற தேவனாக இருக்கிறார். அவர் அபிஷேகத்தினாலே ஆண்டவர் இந்த சபையை நிரப்பி வார கிருபைக்காகவும் இந்த வேளையிலையும் இந்த எப்போது நடக்க போகிற ஆராதனை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். We're going to commit the service into God's hands now. இந்த வேளையிலையும் ஆண்டவர் விரும்புகின்றார், நான் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி. God desires us to be holy like how he is holy. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. We cannot praise God without being holy. சென்ற கிழமைக்கூடாக நாங்கள் என்னென்ன தவறுகள் செய்தோமோ, யாரை மன்னிக்க முடியாமல் இருந்தோமோ, நாங்கள் மனதினாலும் நினைவினாலும் நாங்கள் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ கர்த்தர் ஒருவர் அறிவார். We're going to ask God for forgiveness for any sins and deeds we've done. இந்த வேளையிலேயும் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டோட சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய ஆண்டவர் எங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே ஆண்டவரிடத்திலே எங்களை தாழ்த்தி எங்களுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக நாங்கள் இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். We're going to commit ourselves to God and ask God to purify us. அன்பின் தெய்வமே, அப்பா, இந்த வேளைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளையிலேயும் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, சண்டகிழமை கூடாக ராஜா இன்றைய நாள் வரையும் கர்த்தாவே நான் செய்த தவறுகள், நான் செய்த குற்றங்கள், நான் செய்த குறைவுகள் எல்லாவற்றை நீங்கள் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, இந்த வேளையிலேயும் கர்த்தாவே எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சிந்தையிலே பரிசுத்தம் கர்த்தாவே, நடத்தையிலே பரிசுத்தம் கர்த்தாவே, பேச்சிலே பரிசுத்தம் கர்த்தாவே, நடத்தையிலே பரிசுத்தத்தை கர்த்தாவே நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த வேளையில் எங்களை பாவங்களை மன்னியுங்க ராஜா. பாவ நினைவுகளை கர்த்தாவே நீங்களை மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களில் கர்த்தாவே நாங்கள் யாரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமோ ராஜா, ஆண்டவரே அந்த மன்னிக்கிற மனதை ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்கள் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, இந்த வேளையிலேயும் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களோட சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா. சோத்திரங்கத்தாவே, சோத்திரங்கத்தாவே. நன்றி சுவாமி. இந்த வேளையில் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த ஆராதனை வேளையிலையும் எங்களுடைய சிந்தையை ஆண்டவர் ஒருநிலைப்படுத்தும்படியாக இந்த வேளையில் பிசாசானவன் நாங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுதும், நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும், நாங்கள் ஆராதனை செய்யும் பொழுதும் நாங்கள் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கத்தக்க இருதயத்தை ஆண்டவர் அந்த சிந்தையை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக இந்த வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். We're going to ask God to purify our minds and make our minds into one. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுதும் கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தாவே,
ஆண்டவரே உங்களை நாங்கள் ஆராதிக்கும் பொழுதும் கத்தாவே, ஆண்டவரே உங்களை மாத்திரம் கத்தாவே நாங்கள் நோக்கி பார்த்து ராஜா எங்களோட சிந்தையை ராஜா ஒரு நிலைப்படுத்தி ராஜா ஆண்டவரே உங்களோட நாமத்தை ஸ்தோத்தரிக்க துதிக்க ராஜா அப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களோட சிந்தையை கத்தாவே வேறு எண்ணங்களுக்கு வேறு சிந்தனைகளுக்கு கத்தாவே நாங்கள் எங்களோட மனதை பறிகொடுக்காதபடி ராஜா உங்களை மாத்திரம் கத்தாவே நாங்கள் நோக்கி பார்த்து ஜெபிக்க ராஜா அப்பா நீங்களை உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே நீங்கள் அப்படியா செய்ய போகிற கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. நன்றி ராஜா, சோத்திரம் கத்தாவே. நன்றி சுவாமி, நன்றி ராஜா, நன்றி சுவாமி. இந்த வேளையை நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். எங்களை சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனைக்கு நேரத்துக்கு அழைத்து கொண்டு வரும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். வழியில் எந்தவித தடைகளும் வராதபடி உங்களோட பிள்ளைகளை ஆண்டவர் சாமி பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். We're going to ask God to make everyone come on time to our service and break any barriers which are in the way. Thank you. அன்பின் தெய்வமே அப்பா இந்த வேளையிலேயும் கத்தாவே உங்களோட பிள்ளைகள் கத்தாவே உங்களை ஆராதிக்கும்படியாக ராஜா இந்த இடத்துக்கு நேரத்துக்கு வந்து சேர ராஜா அப்பா நீங்களே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வழியிலே இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து அப்புறப்படுத்துவோம் கத்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே ஆண்டவரே நேரத்துக்கு ராஜா நீங்கள் அழைத்து கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா நீங்கள் அப்படியா செய்ய போகிற கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சோத்திரம் கத்தாவே, நன்றி ராஜா. இந்த வேளையில் நாங்கள் விசேஷமாக இந்த கெண்டன் பகுதியை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். இந்த இடத்திலே இந்த ஆலயத்தை ஆண்டவர் அவருடைய உள்ளான நோக்கத்தோடு ஏனோ தானொன்று இந்த இடத்திலே இந்த ஆலயத்தை ஆண்டவர் ஸ்தாபிக்கவில்லை. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த இடத்திலே இந்த சபையை இத்தனை வருடங்களாக 20 வருடங்களாக ஆண்டவர் வழிநடத்தி வந்திருக்கின்றார். எனவே இந்த கெண்டன் பகுதியில் இருக்கிற அதாவது மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை எத்தனையோ பேர் கேட்டு கடினமான இருதயத்தோடு இருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் இந்த நாளையும் அழைத்து கொண்டு வரும்படியாகவும் இந்த இடத்திலே ஆலயம் நிரம்பி வழியத்தக்கதாக புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் தரும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். We're going to commit the Kenton area into God's hand and help the people of Kenton seek God. மகாயிரக்கமுள்ள பிதாவே சுவாமி அப்பா இந்த வேளையிலே கத்தாவே இந்த கெண்டன் பட்டணத்தை உங்களோட சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இந்த இடத்தை ராஜா அப்பா இந்த சபையை ராஜா அப்பா உங்களோட மனவாட்டியான சபையை ராஜா உங்களோட ரத்தத்தை சிந்தித்து சம்பாதித்த சபையை கத்தாவே நீங்கள் ஏனோ தானோன்று கத்தாவே இந்த இடத்திலே கத்தாவே ஸ்தாபிக்கவில்லை கத்தாவே. ஆண்டவரே இந்த கெண்டன் பட்டணத்திலே இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட ராஜா அப்பா நீங்களே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு இதயங்களோடும் கத்தாவே நீங்கள் இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே புதிய ஆத்துமாக்களை ராஜா கொள்ளை பொருளாக ராஜா நீங்கள் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆவியானவரே இந்த நாட்கள்லையும் கத்தாவே பிசாசு ஆனவனும் கத்தாவே ஆண்டவரே உங்களை அறியாதபடி ராஜா ஒவ்வொரு மனக்கண்களையும் கத்தாவே குருடாக்கி வைத்திருக்கிறாங்க கத்தாவே. ஆண்டவரே இந்த குருட்டு தன்மைகளை எடுத்து போட்டு கத்தாவே உண்மையான தேவன் நீங்கள் என்பதை கத்தாவே இந்த மக்களுக்கு நீங்கள் உணர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா நீங்கள் பேசுகிற தேவன் கத்தாவே ஒவ்வொருவரோடும் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. சோத்திரம் கத்தாவே. நன்றி சுவாமி, நன்றி ராஜா. இந்த வேளையிலையும் இந்த ஆராதனைக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாட்களில் நாங்கள் ஏழியாக நேரத்துக்கு வந்து கதிரை அடுக்கிற ஊழியத்திலே இருந்து ஒவ்வொரு ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் ஆண்டோட சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். பாடற்குழுவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். இசைக்கருவிகள் வாசிக்கிற பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். பிஎஸ் சிஸ்டத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். எல்சிடியை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். ஒவ்வொரு சிறு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். தங்களை அர்ப்பணித்து இந்த இடத்திலே வந்து ஆண்டவருக்காக செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக இன்னுமாக அவருடைய அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். We're going to commit everyone who's doing ministry in our service today and help God be with them and guide them. நன்றி சுவாமி. அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோங்க தாவே.
அப்பா உங்களோட உன்னதமான ஊழியத்தை செய்யும்படியாக ராஜா இந்த ஆராதனைக்கு ராஜா ஆயத்தப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களோட சமூகத்திலே ஒப்பு கொட்டுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உங்களுக்காக ராஜா ஊழியம் செய்ய வாஞ்சை ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே இந்த வேளையிலேயும் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உங்களோட அபிஷேகத்தினாலே ராஜா நீங்கள் அபிஷேகித்த கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நீங்கள் கொடுத்த தாளந்துகளுக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த தாளந்துகளை கர்த்தாவே உங்களுக்காக ராஜா அவர்கள் பயன்படுத்தி வர கிருபைகளுக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தாவே நீங்களை கூட இருந்து ராஜா ஆண்டவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய ராஜா அப்பா நீங்கள் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே எங்களோட ஜெபத்தை கேட்டு ராஜா நீங்கள் தொடர்ந்து ராஜா உங்களோட பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தி வர கிருபைகளுக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே. நன்றி சுவாமி. இந்த வேளையிலே துதி ஆராதனை வழிநடத்துகிறமானே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். துதிக்கின்ற வேளையிலே இந்த இடத்திலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்படியாகவும் தேவ ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடும்படியாகவும் ஒப்பு கொடுத்து ஆராதனை வழிநடத்துகிறமானே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். We're going to commit the worship leader into God's hands and help God's presence be there during the worship. மகா இரக்கமுள்ள பிதாவே சுவாமி அப்பா இந்த வேளையிலேயும் கர்த்தாவே துதி ஆராதனை வழிநடத்துகிறமானே உங்களோட சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. துதிக்கின்ற வேளையிலேயும் கர்த்தாவே இந்த இடத்திலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரையும் கர்த்தாவே உங்களோட ஆவியினாலே நீங்கள் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே இந்த வேளையிலேயும் கர்த்தாவே ஆண்டவரே இந்த இடத்திலேயும் கர்த்தாவே நீங்கள் அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உங்களோட அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே. நன்றி சுவாமி, நன்றி ராஜா. இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிப்போம். வார்த்தையை கொடுக்கிற தாசனை ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். வார்த்தை இந்த இடத்திலே வல்லமையாக புறப்பட்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். தேவனுடைய வார்த்தை எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டோடைய வார்த்தை அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற வார்த்தையாக இருப்பதற்காக ஆண்டோட சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். மாம்சம் பேசாதபடி தேவ ஆவியானவர் இந்த இடத்திலே எங்களோடு பேச போகிற கிருபைக்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். We're going to pray for the word now and the person delivering the word today and help God speak to us today. அன்பின் தகப்பனே அப்பா இந்த வேளையிலே ராஜா உங்களோட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உங்களோட ஜீவனுள்ள வார்த்தை ராஜா எங்களோடு பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உங்களோட வார்த்தை வல்லமையாக புறப்பட்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த இடத்திலேயும் கர்த்தாவே யார் யார் என்ன தேவைகளோடு கர்த்தாவே என்ன மனப்பாரங்களோடு கர்த்தாவே கவலையோடு வருகின்றார்களோ ராஜா அவர்களோடு கர்த்தாவே இந்த வார்த்தை பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உங்களோட ஜீவனுள்ள வார்த்தை எங்களை ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே அப்பா நீங்களே எங்களோடு பேசுங்க கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் வார்த்தையாகிய தேவனே எங்களோடு நீங்கள் இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே மாம்சம் பேசாதபடி கர்த்தாவே தேவ ஆவியானவரே இந்த இடத்திலே நீங்கள் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த வார்த்தையை கேட்டு ராஜா அந்த வார்த்தைக்கு ராஜா நாங்கள் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து நடக்க ராஜா தேவ ஆவியானவரே நீங்களே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் பேசுகிற தேவனாக இருக்கிறீங்களே ராஜா அதற்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. உன்னதரே உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றி சுவாமி, நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. சோத்திரம் கர்த்தாவே. நன்றி சுவாமி, நன்றி ராஜா. இந்த வேளையிலே ஆவியான ஒரு தொடக்கத்தில் இந்த முடியும் வரை இந்த பிரசன்னத்தினாலே இந்த இடத்தை நிரப்பும்படியாக இந்த வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். We're going to commit the whole service into God's hand now and let God's presence be seen during this service today. அன்பின் தகப்பனே அப்பா இந்த வேளைக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே தொடக்கத்திலிருந்து முடியும் வரை கர்த்தாவே உங்களுடைய பிரசன்னத்தினாலே இந்த இடத்தை நீங்கள் நிறைவாய் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த இடத்திலேயும் கர்த்தாவே ஆவியானவரே நீங்கள் அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா.
பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இந்த இடத்திலேயும் கத்தாவே அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய போற கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே. ஆண்டவரே, நீங்களே கூட இருந்து வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆவியானவர் எங்குண்டு அங்கே விடுதலை உண்டு நாங்கள் பார்க்கிறோமே ராஜா. இந்த இடத்திலேயும் கத்தாவே தேவ பிரசன்னம் இருப்பதற்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்திலேயும் கத்தாவே நீங்கள் இருந்து கத்தாவே ஒவ்வொருவரோடும் பேச போற கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே உங்களை உயர்த்துகிறோம் ராஜா. உன்னதரே உங்களை உயர்த்துறோம் கத்தாவே. எங்களை ஜெபத்தை கேட்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து வழி நடத்துங்க கத்தாவே. எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் பாதத்தில் வைக்கிறோம் நேசமுள்ள தகப்பனே. ஆமீன். ஆமீன். ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர், God is good. அவர் போதுமானவர். ஆம், எல்லோரும் நாங்கள் எழுந்திருப்போம். Let's all stand up. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. Thank you, Lord Jesus. நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் Praise you, ஆண்டவரே. good God. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை Praise you, ஸ்தோத்தரிக்கிறோம். Almighty God. செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே God who reigns during our உம்மை praise. அப்பா உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லோரும் ஒரு விஷயம் நாங்கள் கைகளை உயர்த்தி எங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியோடு உம்மையோடு உம்மை தொழுது கொள்ள உதவி செய்யுங்கப்பா. முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு தைரியத்தோடும் உங்களை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கணும் அப்பா, உம்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்த இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, உண்மை உள்ளவரே, உத்தமரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். உங்களை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும்
நிரப்பிடுங்க 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 உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே எங்களை நிரப்புவீராக கர்த்தாவே Father, fill us, Lord எங்களை Jesus. நிரப்புவீராக Fill கர்த்தா us, Lord Jesus. எங்களை நிரப்புவீராக Fill us, Lord Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா வாஞ்சையும் தாகத்தோடும் உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியோடு உம்மையோடு உம்மை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அப்பா அப்பா உங்களை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் நீங்கள் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே உங்களை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் உமது நாமத்தினாலே இருவரோ மூவரோ எங்கு கூடுகிறார்களோ அந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்கப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் உண்மை நன்றி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா உயர்த்துகிறோம் அப்பா உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் அது பிரசன்னம் உங்களுடைய பிரசன்னம் ஒன்றே எங்களுக்கு போதும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் ஒன்றே எங்களுக்கு போதும் அப்பா ஹல்லேலூயா 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 ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா இயேசுவே ஓ எங்கள் மேய்ப்பரே அப்பா நல்லவரே வல்லவரே உண்மையுள்ளவரே உம்மை உயர்த்துகிறோ ஓ ஜீசஸ் ஓ ஜீசஸ் அப்பா உயர்த்துகிறோம் அப்பா உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே உயர்த்துகிறோம் அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த இடத்தில் வந்திருக்கிறோம் அப்பா உங்களை உயர்த்த இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா உம்மை ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்லவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா
one, we இந்த exalt ஆராதனை you. முற்று முழுவதுமாய் உங்களது கரத்தில் ஒப்பு We கொடுக்கிறோம் அப்பா. commit everything into your hands. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு We கொடுக்கிறோம் commit everyone ஆண்டவரே. here into your hands. அப்பா, நீங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. You examine our hearts, Lord நீங்க Jesus. ஒருபோதும் வாக்கு மாறாத தேவன். You're the God who never leaves his promise. உங்களது கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். We commit everyone into your hands, Lord Jesus. ஹல்லேலூயா. துதி கன மகிமையா உமக்கு ஒருவருக்கே சேர்த்து. All glory and honor be to your name நீர் alone. ஒருவரே இந்த இடத்தை உயர்ந்திருக்கும்படியா Let ஜெபிக்கிறேன். your name alone be glorified உங்களது நாமம் today. இந்த இடத்துல Let உயர்ந்திருக்கட்டும் your ஆண்டவரே. name be glorified today. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். We praise your name. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. நம்முடைய ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர். ஆமென். இந்த Our பாட God சொல்கிறது reigns. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். The song அனைத்து says, "Our God உயிர்களே reigns." பாடுங்கள். நாங்கள் அவரை பாடி துதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். We are here அவரை to மகிமைப்படுத்த exalt and இந்த praise இடத்துல His name. வந்திருக்கிறோம். We are here to அவரை glorify His உயர்த்த இந்த name. இடத்துல We are வந்திருக்கிறோம். here to lift his அவர் name எங்களை on காண்கிற high. தேவன். The God who அவர் எங்களை sees us. நடத்துகிற தேவன். The God who leads us. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் எங்களை நடத்த வல்லவராய் அவர் The God இருக்கிறார். who led ஆமென். us this far ஹல்லேலூயா. will continue to lead ஹல்லேலூயா. us. அப்பா, எங்களை அவர் ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. There's a reason why he gave us வேதத்தில் நாங்கள் salvation. வாசிக்கிறோம், இந்த ஜனத்தை எனக்காய் தெரிந்து கொண்டேன். God said, I knew these people. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். These people will say my praise. எங்களை அவர் தன்னை துதிக்கும்படியாய், தன்னை ஆராதிக்கும்படியாய், God created us to praise him and exalt நான் him. மகிமைப்படுத்தும்படி இந்த To glorify அவர் him. எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, My dear beloved brothers and கைகளை தட்டி sisters, கைகளை உயர்த்தி நாங்கள் கர்த்தரை துதிப்போம். let's clap our hands and praise God. அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன். The God who's pleased through our worship. துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். The God who's with us during our praise வேதத்தில் and நாங்கள் worship. வாசிக்கிறோம், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். For we read that he is in our presence. யாத்திராமம் 14:14 வாசிக்கிறோம், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்க சும்மா இருப்பீர்கள். The God who said that he will fight for us will be with அன்பான us. சகோதரனே சகோதரியே, My dear beloved brothers and sisters, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். the God we praise is the almighty God. நீங்கள் இந்த இடத்துல வேதனையோடு வந்திருக்கலாம், You can come here with the sadness. தேவைகளோடு You can வந்திருக்கலாம். come here with needs. எல்லாவற்றையும் எங்களுடைய தேவன் காண்கிற தேவனாய் Our இருப்பார். God sees all of that. எங்களை அவர் ரட்சித்ததில் ஒரு நோக்கம் உண்டு. There's a reason why he gave us salvation. எங்களை அழைத்தவர் ஒருவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். The God who welcomed us is a அவர் good God. ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். He will never let go of us. கைகளை தட்டி இந்த பாடலை படிப்போம். Let's clap our hands and sing this song. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள்.
எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், சோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், சோத்திர பலியிடுங்கள். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். ஓசையுள்ள கத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். ஹல்லேலூயா. தாளத்தோடு நேசரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.
நீர் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. God, you reign, Lord Jesus. நீர் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. You reign, Lord Jesus. அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We exalt you, Lord Jesus. இந்த காலை வேளையில் உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. We glorify you this morning. இந்த காலை வேளையில் உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We exalt you, Lord Jesus. நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. We thank you, Lord, for everything you've done நீங்கள் to us, செய்ய Lord போகிற Jesus. எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி We செலுத்துகிறோம் thank you, Lord, ஆண்டவரே. for everything you're going to do for us. அப்பா உமக்கு நன்றி அப்பா. We thank you, Lord Jesus. நீங்க நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் அப்பா. We look back on the paths we came from, Lord Jesus. அதிசயமா எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நீங்க நடத்தி வந்திருக்கிறீங்க அப்பா. You have led us greatly, Lord Jesus. அப்பா உமக்கு நன்றி அப்பா. We thank you, Lord அப்பா Jesus. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் We ஆண்டவரே. give you thanks, Lord Jesus. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you, Lord ஹalleluya. Jesus. நன்றி ஆண்டவரே. எத்தனையோ வேதனைகள், துன்பங்கள், கண்ணீர்கள், இழப்புகளும் மத்தியிலும் கர்த்தாவே எங்களை நீங்க நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு Even amongst நன்றி all our ஆண்டவரே. worries, you've been with us, Lord Jesus. எங்களுடைய தேவைகளை அற்புத விதமாய் சந்தித்தீங்களே, உங்களுக்கு நன்றி You provided செலுத்துகிறோம் all our ஆண்டவரே. needs, Lord Jesus. அப்பா எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா நீங்க கூட இருந்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. We thank you, Lord, for leading us, Lord Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீங்க சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. நீங்க சர்வ சிருஷ்டிக்கு மெச்சமான ஆண்டவரே. நீங்க சர்வத்தையும் படைத்த தேவன் ஆண்டவரே. You are the God who created all the earth. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்கேயோ இருந்த எங்களை தேடி வந்து ரட்சித்தீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for finding us who we were far away, Lord Jesus. எங்களுடைய பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், நோய்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for finishing everything on the cross for us, Lord எங்களுக்காய் Jesus. அடிக்கப்பட்டீங்கப்பா. You died for us, எங்களுக்காய் Lord நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே. Jesus. You உமது crucified for us, இரத்தத்தை Lord சிந்தி Jesus. எங்களை மீட்டு கொண்டீங்கப்பா. You உங்களுக்கு shed your நன்றி. blood for us, Lord Jesus. Thank you, எத்தனை Lord. கசையடிகள் எங்களுக்காய் பட்டீங்கப்பா. Thank you. எத்தனை அவமானங்கள் எங்களுக்காய் சகித்தீங்க ஆண்டவரே. உங்களை காரி துப்பினார்கள் ஆண்டவரே. They spat at you, Lord கன்னத்தில் Jesus. அறைந்தார்கள் ஆண்டவரே. They nailed you, Lord Jesus. பரியாசம் பண்ணினார்கள் ஆண்டவரே. They mocked you, Lord Jesus. எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடித்தவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord, for finishing everything நன்றி for us. செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you, Lord. நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறது உங்களுடைய சுத்த கிருபை. It's by your grace we're standing today. அன்பான சகோதரனே, சகோதரியே, My dear brothers and நீங்க இந்த இடத்துல sisters, நிற்கிறது அவருடைய சுத்த கிருபை. it's by God's grace you're standing here today. ஹalleluya. 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 நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. Thank ஹalleluya. you, Lord Jesus. You are the master of all creation, protector, preserver, almighty. Our hearts are filled with praises for thee. We bow down and worship, adore thee. You are the master of all creation, protector, preserver, almighty. Our hearts are filled with praises for thee. We bow down and worship.
ஜீசஸ். நீங்க சர்வ சிருஷ்டிக்கு மெச்சமான ஆண்டவரே, You're the master of all creation. நீங்க சர்வத்தையும் படைத்த தேவன் ஆண்டவரே. You're the God who created all earth. உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. There's nothing you cannot do. நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளை நிற்கும் அப்பா. When you say it, it will happen. When you command it, it will நீ happen. செங்கடலை பிளந்தவர் ஆண்டவரே. You're the God who parted the Red யோர்தானை Sea. குவியலாக நிற்க செய்த தேவன் நீங்க ஆண்டவரே. மரித்த லாசருவை 4வது நாளிலே உயிர்த்தெழ பண்ண தேவன் The God நீங்க who raised ஆண்டவரே. Lazarus from the dead. உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ கர்த்தாவே. There is nothing you can do. There's nothing உங்களால் impossible எல்லாம் கூடும். by you. உங்களால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. You can do all things. உங்களால் எல்லாம் கூடும் You ஆண்டவரே. can do all ஹalleluya, things. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நீங்க The ஆண்டவரே. God who strengthens the weak. ஹalleluya. சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஹalleluya. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. ஆமாப்பா, நீங்க நம்முடைய வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுகிற தேவன் நீங்க. The God who fulfills your promises. ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. We thank you, Lord Jesus. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். ஆமாண்டவரே, ஓ நீ சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டே நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே
பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே இந்த நாளிலும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். Heavenly Father, in your presence we commit ourselves. இந்த கால வேளையிலும் நீர் மறவாமல் எங்களை எப்போதும் நினைக்கின்ற தேவன். Lord, this morning time you are a Lord who never forgets and always thinks about us. எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Give thanks for your presence in our midst. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். Lord, we pray that you continue to intercede with us through your word. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் சிறுவர் ஆலயத்துக்காக ஜெபிக்கிறோம். Lord, we pray for the children church. மறுபடியுமாக அவர்கள் சிறுவர் ஆலயத்துக்கு செல்லுகிற பொழுது உம்முடைய கரம் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கட்டும். As they go back to their children church, let your hand be with each one of the child. இன்னுமாய் அவர்கள் உம்மை அறிகிற அறிவிலே வளரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that they grow in the knowledge of you, Father. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி ஜீவிக்க நீர் கிருபை செய்யுங்க. Lord, give them the grace so that they learn your word and live according to your word. கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் Lord, we ஜெபிக்கிறோம். pray that you bless each and every teacher who teaches these children. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. We ask and pray in the mighty name of Jesus Christ. ஆமென், ஆமென். தயவு செய்து ஆசனங்களிலே அமர்வோம். Please be seated. பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போகலாம். செய்தி முடித்த பின்பு அவர்களை நீங்கள் அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Children, you may go to your classes. At the end of the sermon, please bring them back. மறுபடியுமாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். Once again, in the sweet name of our Savior Jesus Christ, and on behalf of Bethany family, we welcome you and greet இன்னும் ஒரு ஓய்வு நாள் காலையிலே தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கூடி வருவது நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிதான ஆசீர்வாதம். It is a great blessing that the Lord has given us so that we gather here as the children of God in the church. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஜீவனோடு இருப்பதே கர்த்தருடைய பெரிதான கிருபை. Above everything, it is our greatest Amen. blessing, Hallelujah. grace that we are alive today. ஆகவே ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். Therefore, every minute we need to give thanks and praise God. இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்தும் கடந்த வாரத்துக்கு முதல் வாரத்திலே விட்ட அந்த செய்தியின் தலைப்பிலே இன்றைய நாளிலே தொடர்ந்து நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். So let us continue meditating the word of God from where we left off from the previous week. இன்றைக்கு நாங்கள் பார்த்த ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். A Christian, God has called us to live a victorious life. ஜெயமுள்ள வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்கின்ற பொழுதும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, அதே போல நமக்கு நித்தியத்திலும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். God has given us a victorious life in this world and also in the heaven. யார் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியுமாம்? Who can live a victorious life? கர்த்தருக்குள்ளாக இருக்கிறவர்கள், Those who are in Christ. கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கின்றவர்கள், Those who are rooted in Christ. அவர்கள் ஒவ்வொருவரும் தான் நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். Those are the ones who could live a victorious இன்றைக்கு life. நானும் நீங்களும் கர்த்தருக்குள்ளாக இருக்கின்றோம், You and I remain in Christ today. கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கின்றோம். We are rooted in Christ. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். And therefore each one of us are living a victorious life. ஒருவேளை உங்களுடைய நேரத்திலே ஒரு சில பாடுகளை கூடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். Sometimes you may be having certain trials and tribulations in your அதன் life. அர்த்தம் அது ஜெயமுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்வது அல்ல என்று அர்த்தம் அல்ல. It does not mean that you do not live a victorious life just because you have trials. அந்த நேரத்தின் மத்தியிலும் நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழும்படியாகத்தான் தேவன் எங்களை வேறு பிரித்திருக்கின்றார். Amidst all your trials, you have been separated to live a victorious life. ஒருவேளை எங்களுக்குள்ளாக உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காமல் போகலாம். We may not receive the worldly blessings, ஆனால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்த கர்த்தர் எங்களுக்கு வழிகளை வகுப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தருக்குள்ளாக நாங்கள் தொடர்ந்து கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். therefore we need to have hope and faith that the Lord will make way so that we could live a victorious life continuously in God. அப்ப ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாங்கள் முதலாவது போதிக்கப்பட்டிருக்க வேண்டும்.
First of all, for us to live a victorious life, we need to be taught. தேவன் எங்களுக்கு போதிக்கிற காரியம் யார் எங்களுக்கு போதிக்கிறவராம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கின்றார். Who teaches us? The Holy Spirit continuously teaches us. இப்ப நாங்கள் தொடர்ந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்க வேண்டும். And for us to live a victorious life continuously, we need to listen to the Holy Spirit. அவர் எப்பொழுதும் எங்களுக்கு போதித்துக் கொண்டே இருப்பார். He will always be teaching us. ஏன் அவர் எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்? Why would he be teaching us? நானும் நீங்களும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவர் எங்களுக்கு எப்பொழுதும் போதித்துக் கொண்டிருப்பார். He will always continue to teach us so that you and I could live a victorious life. அப்ப இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவன், So those who remain in the word of God, அவருடைய சத்தத்தை கேட்கிறவன், those who listen to his அதை voice, தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். we need to be continuously listening to the voice of God. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே மாத்திரமல்ல, Not only in the Sunday church service, எங்களுடைய அனுதினமும் நாங்கள் எங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். on a daily basis, throughout our life, we need to always listen to the voice of God. அப்பொழுதுதான் நாங்கள் இந்த பூமியிலே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். That is when we could live a victorious life in this world. நிரந்தரத்திலும் பரலோகத்திலும் நாங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். Eternally in heaven, we could live a victorious life too. போதிக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசத்திலே நாங்கள் உறுதிப்பட வேண்டும். Not only being taught, we need to be strengthened in our faith. அந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க We வேண்டும். need to have faith over those words. கர்த்தர் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டது என்று நாங்கள் அந்த வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். We need to accept that the word of God has been given to us to live a victorious life, so we should continuously run seeking that. அப்ப நாங்கள் விசுவாசத்திலே உறுதிப்பட So we become more and more firm in our faith. எங்களுடைய வேர், விசுவாசத்தின் வேர் அங்கே ஊன்றி நாட்டப்படுகிறது. The root of our faith will be established firmly. அப்ப ஆசீர்வாதம் கிடைத்தாலும் ஆசீர்வாதம் கிடைக்காவிட்டாலும் நாங்கள் என்ன செய்வோம்? உறுதியாய் எங்களுடைய வேர் நாட்டப்பட்டிருக்கின்ற பொழுது விசுவாசத்திலே நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். Whether we receive the worldly blessing or not, when we are rooted firmly in our faith, then we will not be wavered. நாங்கள் கலங்கி போக மாட்டோம். We will never be worried. நாங்கள் அந்த கலக்கத்தின் மத்தியிலும் தொடர்ந்து நாங்கள் தைரியப்பட்டு விசுவாசம் உள்ள ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு நாங்கள் ஓடிக்கொண்டிருப்போம். Amongst that worries, we will be courageous enough to live a life and seek for the victorious life. வேர் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவரின் மேலே நாங்கள் தொடர்ந்தும் கட்டப்பட்டு வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். Not only be rooted, but we should be continuously built upon him. எப்படி நாங்கள் அவரின் மேலே கட்டப்பட முடியும்? How could we build upon him? அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது தினமும், When we meditate his word on a daily basis, அவருடைய வார்த்தையை நாங்கள் தினமும் விசுவாசித்து நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து அந்த வார்த்தையை நாங்கள் இரவும் பகலும் நாங்கள் தியானிக்கின்ற பொழுது, when we meditate his word day and night, when we have faith over his word, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அங்கே வேரூன்றி கட்டப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக we இருக்கின்றது. could see that our spiritual life be firmly rooted upon him. ஏன் நாங்கள் வேரூன்றி கட்டப்பட வேண்டும்? Why should we rooted and built upon ஜெயமுள்ள him? ஒரு வாழ்க்கை வாழும்படியாக. So that we could live a victorious life. அதற்காகத்தான் கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்திருக்கின்றார். That is why he has separated us from this world. இன்னைக்கு உலகத்தான ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். The worldly people can live a victorious life, ஆனால் அவர் நித்தியத்திலே அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. but they could not have this victorious life in their eternal life. ஆனால் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தான் இந்த பூலோகத்திலும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும், நித்தியத்திலும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். But it is the child of God who could live a victorious life both in the world as well as in eternal life. சற்று நேரத்திலே உங்களுக்கு அதை நான் காண்பிக்க இருக்கின்றேன். In a short while I'm going to explain that to you. எப்படியாக நித்தியத்திலே நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதை குறித்து வேதாகம ஆதாரங்களோடு உங்களுக்கு நான் இந்த நாளிலே முன்வைக்க With விரும்புகின்றேன். the biblical evidence, I'm going to bring forward the evidence that how you could live a victorious life even in your eternal life. அது மாத்திரமல்ல, நாங்கள் கட்டப்பட்டு அவருக்குள்ளாக நாங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்க வேண்டும். Not only that, we should be built upon him and continuously walk in him. யாக்கோபிலே பார்க்கின்றோம், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கின்றான். In James we say the one who has the double mind is not firm in his ways. அப்ப அவருக்குள் நாங்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டும். So we need to continuously walk in him. அவருக்குள் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். We need to remain in him. அப்பொழுதுதான் ஒவ்வொருவரும் நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். That's when each one of us could live a victorious life. அது மாத்திரமல்ல, நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். Not only that, we must stand firm in our calling. அது மாத்திரமல்ல, நாங்கள் அவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். Not only that, we should remain steadfast in him. நிலைத்திருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். When we continuously remain in him, that's when we could live a victorious life. கடந்த வாரத்திற்கு முதல் வாரம் ஒரு வசனத்திலே இருந்து நாங்கள்
தேவனுடைய செய்தியை தியானிக்க ஆரம்பித்தோம். 2 weeks ago, we started meditating the word of God from a particular word. வேதாகமம் கொண்டு வந்தவர்கள் தயவு செய்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம், அங்கே 6வது 7வது 8வது வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். So those who have the Bibles, turn your Bibles to the book of Revelation, chapter 21, verses 6 to 8. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். He said to me, "It is done. I am the Alpha and the Omega, the beginning and the end. To him who is thirsty, I will give to drink without cost from the spring of the water of life. He who overcomes will inherit all this, and I will be his God, and he will be my son. But the cowardly, the unbelieving, the vile, the murderers, the sexually immoral, and those who practice magic arts, the idolaters, and all liars, their place will be in the fiery lake of burning sulfur. This is the second death." அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலும் அந்த 7வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். My dear children of God, this morning time we are going to especially focus on verse 7. தேவ ஆவியானவர் என்ன இந்த காலை வேளையிலும் நம் மத்தியிலே இடைப்படுகிறார் என்றால், What is the Holy Spirit interceding with us this morning? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். He who overcomes will inherit all this, நான் அவன் தேவனாய் இருப்பேன், and I will be his God, அவன் என் குமாரனாய் இருப்பான். and he will be my son. அப்ப யாருடைய தேவனாய் தேவன் இருப்பாராம்? And whose God he will be, யாருடைய குமாரனாய் நாங்கள் இருப்போமா? and whose sons we would be, ஜெயம் கொள்ளுகிறவர்கள், those who overcome இந்த everything, உலகத்திலே சத்துருவுக்கு எதிராக ஜெயம் கொள்ளுகிறவர்கள், those who be victorious over the enemy in this world. அவர்கள் தான் நித்தியத்துக்குள்ளாக பிரவேசிப்பார்கள். Those are the people who will enter into eternal life. அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிப்பார்கள். Those are the ones who will enter into the kingdom of God. இன்னைக்கு ஜெயம் கொள்ளும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். God has called us to be victorious. இந்த வாழ்க்கை வந்து குறுகிய வாழ்க்கை. This is a short இந்த lifespan. குறுகிய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெயம் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். Even in this short lifespan, we have been called to be victorious. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். The one who will overcomes everything will inherit all this. எல்லா காரியங்களையும் அவன் சுதந்திரித்துக் கொள்வான். He will inherit all of this. காரணம் என்ன? தேவன் நம் தேவனாய் இருக்கின்றார். The reason for that is because he is our God. அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். And he is who he is. ஆபிரகாமோடு இருந்தார், He was with Abraham. ஈசாக்கோடு He இருந்தார், was with Isaac. யாக்கோபோடு இருந்தார். He was with Jacob. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரோடும் கூட And he இருக்கின்றார். is with each one of us even அந்த today. தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய தேவனாக இருக்கின்றார். And it is the same God who is our Lord today as well. அவர் நம்மை ஜெயம் கொள்ளும்படியாகத்தான் He அழைத்திருக்கின்றார். has called us to be victorious. அப்ப நாங்கள் மறந்து போய்விடக் கூடாது. So we should never forget இன்னைக்கு that. நானும் நீங்களும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். You and I should be people who are victorious. இங்க என்னென்ன பரலோகத்திலே நமக்கு சுதந்திரங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன ஜெயமுள்ள காரியங்கள் நமக்கு பரலோகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிப்போம். So we are going to meditate what are the inheritance, what are the blessings that have been given to us in our eternal life. நீங்கள் அதற்கு முன்பதாக அதிகாரத்திலே 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், But before we go on to that, if you read verse 4 from Revelation chapter 21, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. he will wipe every tear from the eyes. There will be no more death or mourning or crying or pain, and for the old order of things has passed away. எங்கே பரலோகத்திலே நமக்கு கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தமும் இல்லை, எதுவித காரியங்களும் இல்லை. சதா காலங்களிலும் நாங்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்போம். பரலோகத்துக்குரிய வாழ்க்கையை குறித்து அங்கே ஆவியானவர் மூலமாய் யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை அங்கே சபைகளுக்கு அவர் போதிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. Where will there be no tears or sorrows or deaths or mournings or crying or pain? That's in eternal life. We can see
and meditate what the Holy Spirit told this via Apostle John. இந்த பூமியில வாழ்கிற பொழுது எங்களுக்கு வேதனை வருகிறது, வருத்தம் வருகிறது, சஞ்சலம் வருகிறது, நோய்கள் வருகிறது. அதையெல்லாம் கொஞ்ச காலம், அந்த காலத்தின் மத்தியிலும் நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நித்தியத்திலே அங்கே மரணமும் இல்லை, வேதனையும் இல்லை, வியாதியும் இல்லை, துக்கமும் இல்லை. நாங்கள் எப்படிப்பட்ட ஜெயமுள்ள வாழ்க்கை அந்த பரலோகத்திலும் வாழ்வோம் என்பதை குறித்து அங்கே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற காரியங்களை இந்த காலை வேளையிலும் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகின்றேன். And all this will be these sufferings, this pain, these diseases is in this short lifespan that we live in this world. But when we go to and live in the eternal life, there will be no death, no mourning, or crying or pain. This is what the Holy Spirit tells the church. நாங்கள் எப்பொழுதும் பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்க்க We வேண்டும். should always see the Old Testament in the light of the New Testament. இந்த வெளிப்படுத்தலை கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு 700 வருடங்களுக்கு முன்பதாகவே அங்கே ஏசாயா தீர்க்க தரிசனமாய் இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். So this revelation 700 years ago, prophet Isaiah prophesies us. பாருங்கள் எப்படி வேதம் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வளவாக தெளிவாய் இருக்கின்றது. See how clearly the word of God is. ஆவியானவர் மூலமாக எப்படியாக அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த வார்த்தை நிமித்தமாக இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அவரே வார்த்தையாய் இருக்கின்றார். நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும் தேவன் எங்களை வேறு பிரித்து அழைத்திருக்கின்றார். See, he is the word. So the word has been given to us through the Holy Spirit, and therefore we could practice the word so that we could live a victorious life. ஏசாயா 35:10 வாசியுங்கள். Isaiah 35:10. And the ransom of the Lord will return. They will enter Zion with singing. Everlasting joy will crown their heads. Gladness and joy will overtake them, and sorrow and sighing will flee away. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். எங்கே? நித்தியத்திலே வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். பாருங்கள், அதே வார்த்தையை இங்கே ஏசாயா மேற்கோள் காட்டி பேசுகிறதை நாங்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. So the words that have been revealed to us through the book of Revelation, we can see prophet Isaiah quoting right here. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்து இயேசு நிச்சயமாக மீண்டுமாய் வருவார். The meaning of this is Christ Jesus will return again. அவர் வருகிற பொழுது நாங்கள் இந்த பூமியில இருப்போமானால் அவர் நம்மை மனவாட்டியாகிய சபையாக ஏறெடுத்துக் கொள்வார். And when he comes, if we are living in this world, he will take us as the bride of the church. நாங்கள் அதற்கு முன்பதாக அவருக்குள் மரித்திருப்போமானால் முதலிலே நாங்கள் எழுந்திருப்போம். But when he comes, if we have died in him, if we are dead, then we will rise up first with him. அதுதான் நாங்கள் தெசலோனிக்கேயர்களை பவுல் சொல்கிறார். That is what we can see Apostle Paul writing in his epistle of Thessalonians. அப்ப நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். So therefore we need to think. அருமையான தேவ பிள்ளையே, ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நாங்கள் வேறு பிரித்திருக்கின்றோம், வேறு பிரித்து அழைக்கப்பட்டிருக்கின்றோம். We have been separated and called to live a victorious life. அப்ப ஜெயமுள்ள வாழ்க்கை அந்த நித்தியத்திலே எப்படிப்பட்ட சுதந்திரங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இந்த நாளிலே நாங்கள் பார்ப்போம். So we will see what are the inheritance that has been kept for us in our eternal life. உங்களுக்கு தெரியும், அங்கே 7 சபைகளை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். So we see about the 7 churches in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபைகளை குறித்து அங்கே ஆவியானவர் கூறுகின்றார். And in the book of Revelation, the Holy Spirit talks about 7 different churches. அப்ப என்னென்ன பரலோக சுதந்திரங்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? So what are the heavenly inheritance that have been kept for us? முதலாவது நாங்கள் அங்கே பார்ப்போம், 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். So let us read from the book of Revelation chapter 2 verse 7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. பாருங்கள், மறுபடியும் இந்த இடத்திலே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ வாசியுங்கள். அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ கிரீடத்தின் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதி. And it says, he who has an ear, let him hear what the Spirit says to the churches.
தேவனுடைய பரதேசம் To him who overcomes, I will give the right to eat from the tree of life, which is in the paradise of God. பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனுக்கு அவன் என்ன செய்வானாம்? அங்கே தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கின்ற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். See, what will happen to those who overcome everything? He will have the right to eat from the tree of life, which is in the paradise of God. அது ஜெயம் கொள்ளுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஜீவ கனியின் விருட்சத்தை அவர்கள் புசிக்க கொடுப்பார். And those who overcome everything will have the right to eat from the tree of life. பாருங்கள், பூமியிலே நாங்கள் நாளாந்த வாழ்வதற்கு, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு அடிப்படையான ஆசீர்வாதங்கள் தேவை. See, for us to live a victorious life in this world, we need the basic requirements. ஆகவே தேவன் அதை கொடுத்து கொண்டிருக்கிறார். God is continuously providing it. அது தேவனுக்கு இந்த பூமியிலே வாழ்கின்ற பொழுது கர்த்தர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். So every child of God, whilst they live in this world, God will continuously keep blessing them with their அதிலே basic எந்தவித requirements. சந்தேகமும் இல்லை. There is no doubt whatsoever in that. நாங்கள் அவர்களை விசுவாசிக்கின்ற பொழுது தொடர்ந்தும் கர்த்தர் அதை செய்கிற தேவனாக So இருக்கின்றார். when we continuously have our faith, then the Lord will continuously provide that too. இப்ப நித்தியத்திலே எப்படிப்பட்ட காரியங்கள் சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாராம்? So what type of inheritance is given us in our eternal life? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்கிறார். And he says, I will give you the ability to eat from the tree of life. எப்படி அந்த வசனம் ஆரம்பிக்கின்றது? How does the word start? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. Though whatever the Holy Spirit says to the churches. தேவனுடைய சபைதான் நாங்கள். We are the church of தேவன் God. தான் இந்த சபைக்கு தலையாய் இருக்கிறார். God is the head of this church. அவர்தான் இந்த சபைக்கு மூளைக்கல்லாய் He இருக்கின்றார். is the cornerstone of this church. அப்ப அவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? So what is the matter that he is telling us இந்த the church? உலகத்திலே நாங்கள் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழுகின்ற பொழுது, When we live a victorious life in this world, இந்த வாழ்க்கை முடித்து இன்னொரு வாழ்க்கையை நாங்கள் பிரவேசிக்கிற பொழுது, when we finish this life and enter into a new life, தேவனுடைய பரதீசியில் மத்தியில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். we get the right to eat from the tree of life, which is in the paradise of God. அவன் நித்தியத்திலும் நமக்கு ஜெயம் இல்லை. And we have victory even in our eternal life. அருமையான தேவப்பிள்ளை, அது யாருக்கு கொடுக்கப்படுமாம் அந்த கனி? My dear children of God, who will be given the right to eat that fruit? இறுதி வரை அவருக்குள்ளாய் நிலைத்திருக்கிறவர்களுக்கு. Those who remain in him until the end. அருமையான தேவப்பிள்ளை, My dear children of இன்றைக்கு God, நாங்கள் தொடர்ந்தும் அவருக்குள்ளாய் நாங்கள் நிலைத்திருக்கும்படியாய் நாங்கள் இன்னுமாய் வேர் கொள்ளுவோம். let us be rooted so firmly that we remain in him. இரண்டாவது காரியம், எப்படிப்பட்ட சுதந்திரம் எங்களுக்கு கிடைக்குமாம்? What is the second inheritance that he has promised us? அதே அதிகாரத்திலே 17வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். In the same chapter, let us read verse 17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பொறிக்கிறவனே அன்றி பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. He who has an ear, let him hear what the Spirit says to the church. To him who overcomes, I will give some of the hidden manna. I will give him a white stone with a new name written on it, known only to him who receives it. யாருக்கு தேவன் புதிய நாமத்தை கொடுப்பார்? Who will receive a new name? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. The one who overcomes everything. மறுபடியும் இந்த இடத்திலே பாருங்கள், ஆவியானவர் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன செய்வாராம்? பரலோகத்திலே ஒரு புதிய நாமம் நமக்கு கொடுக்கப்படும். See, once again, to the overcomers of everything in this world, they will be given a new name in eternal. முதலாவது பார்த்து நாங்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை நாங்கள் புசிப்போம். First we will eat from the tree of life. நமக்கு ஒரு புதிய நாமம் கொடுக்கப்படுமாம். Now a new name would be given to us. அதற்கு முதலாவது நாங்கள் இன்னும் ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்போம். 11வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். But before that, let us read verse 11 as well. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது.
ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்றெழுது. He who has an ear, let him hear what the Spirit says to the church. He who overcomes will not be hurt at all by the second. ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாவது மரணத்திலே அவன் சேதப்படுத்தப்பட மாட்டான். காரணம் என்ன? அவர் கர்த்தரோடு கூட ஏறெடுத்துக் கொள்ளப்படுவான். The one who overcomes will not be hurt all by the second death, because he will be taken up with Christ. பாருங்கள் எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். What a great blessing. இன்றைக்கு நாங்கள் அவைகளை எண்ணி பார்க்க Do வேண்டும். we think or count those blessings? இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அற்பமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். Children of God are concentrating on very feeble things. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சபைகளுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார் என்பதை அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் மூலமாக சபைகளுக்கு கூறுகிறார். But from the book of Revelation, the Holy Spirit is teaching the church as to how much inheritance that we have, that the Holy Spirit has kept for us. அங்கே பரலோகத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் புசிக்க கொடுப்பார் நமக்கு. And he will give us the right to eat from the tree of life in paradise. இரண்டாவது மரணம் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. The second death will not hurt us. நமக்கு அங்கே ஒரு புதிய நாமம் கொடுக்கப்படும் என்பதை குறித்து ஆவியானவர் எழுதுகின்றார். And the Holy Spirit also writes that there will be a new name that has been given to us. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சுதந்திரம் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே. My dear children of God, all these are inheritance that have been given to the children of God. நாங்கள் இவைகளை சிந்தித்து பார்த்து தியானிக்க வேண்டும். We need to think of it and meditate. இன்றைக்கு கொஞ்சம் பிரச்சனை என்ற பொழுது நாங்கள் சோர்ந்து போகின்றோம். So when we have the smallest of problems, we become very நாங்கள் பலவீனம் அடைந்து we போகின்றோம். become very weak. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, சோர்வுகள் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற பொழுது நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். யாரும் சோர்வு இல்லாத மக்கள் இருக்கிறீர்களா? My dear children of God, when we live in this world, we will continuously have tiredness and weariness. Does anyone do not have any worries or weariness? ஜெயமுள்ள வாழ்க்கை கர்த்தர் வாழ நம்மை அழைத்திருக்கிறார். அதை நாங்கள் மறந்து போய்விடக் கூடாது. We should never forget that the Lord has called us to live a victorious life. அவருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து அந்த சோர்வின் மத்தியிலே நாங்கள் மேற்கொண்டு தொடர்ந்து அவருக்குள்ளாக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? நிலைத்து வேர்கொண்டு நாட்டப்பட்டவர்களாய் நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் காணப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என கருமையான கர்த்தருடைய My பிள்ளைகளே. dear children of God, amongst all those weariness and weakness, we need to remain faithful of His word, and we need to live a life that is we will be victorious over everything. இந்த காரியங்கள் எல்லாம் ஆவியானவர் சபைகளுக்கு தான் கூறிக்கொண்டிருக்கின்றார். All these things the Holy Spirit is saying to the church. யார் சபை? Who are the church? நானும் நீங்களும் தான் சபை. You and I are the church. இந்த கட்டிடம் அல்ல, Not this இந்த building. கட்டிடத்துக்குள்ளாய் இருக்கின்றோம். Those we are inside இந்த this building. கட்டிடத்துக்குள்ளாய் இருந்து கர்த்தரை ஆராதிக்கின்றோம். Inside this building we are worshiping நான் God. அடிக்கடி சொல்வது நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். I always say our body is the temple of God. பவுல் அதை கொரிந்தியர்களே நமக்கு போதிக்கின்றார். And Apostle Paul teaches us that in the epistle of Corinthians. அப்ப நாங்கள் சபைகளுக்கு என்றால் நமக்கு ஆவியானவர் சொல்லுகின்றார். If it's meant to the churches, that means to us the Holy ஜெயம் Spirit says. கொள்ளுகிறவருக்கு ஆவியானவர் சொல்லுகின்றார். The Holy Spirit is talking to the overcomers of everything. அப்ப நாங்கள் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் தொடர்ந்தும் நம்மை உறுதிப்படுத்த வேண்டும் கர்த்தருக்குள்ளாக. So we need to strengthen ourselves in Christ so that we could live a victorious life. அடுத்தபடி ஒரு சுதந்திரத்தை அங்கே பரலோகத்திலே நமக்காக கர்த்தர் வைத்திருக்கின்றார். Let us see the next inheritance that the Lord has for us in eternal அருமையான life. தேவ பிள்ளையை சிந்தித்து பாருங்கள். My dear children of God, let us think of it. எப்படிப்பட்ட சுதந்திரங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கின்றார். What great inheritance that the Lord has kept for us. அங்கே மரணமும் இல்லை, அழுகையும் இல்லை, வேதனையும் இல்லை. There's no death, sickness or tears. பார்க்கின்றோம். We see that. இங்கதான் எங்களுக்கு வேதனை, பொறாமை, எரிச்சல்கள், கோபங்கள் எல்லாமே இந்த பூமியிலே வாழ்கிற கொஞ்ச காலம். Only in the little lifespan that we live in this world, we have anger, jealousy, all the problems. அதன் மத்தியிலும் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Amongst all this, we should live a life that we are victorious. அப்ப நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது. So we should never forget that. பாருங்கள், இன்னும் ஒரு காரியத்தை அங்கே கூறுகின்றார். See, there's another inheritance that he talks about. 22வது அதிகாரம் 26வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். Shall we read chapter 22, verse 26? ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். Revelation chapter 2 verse 26. Sorry, verse 2:26. Yes. 2:26.
To him who overcomes and does my will to the end, I will give authority over the nations. ஜெயம் கொண்டு முடி பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ. So the one who overcomes and does my will to the end. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை முடி பரியந்தம் அவருடைய கிரியைகளை நாங்கள் கைக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். And Christian life means until the end we need to do his will. அவன்தான் பிதாவினிடத்திலே அங்கே அதிகாரம் பெறுகிறான். Only he receives the authority from the Father. ஜாதிகளின் மேலும் அவர் அதிகாரத்தை கொடுக்கின்றார். And he gives authority over the nations. யாருக்கு கொடுக்கின்றார்? Who receives that authority? முடி பரியந்தம் அவருடைய கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன். The one who overcomes and does his will to the end. தேவன் தம்முடைய கிரியைகளை இன்றைக்கு நமக்கு வேதாகமம் மூலமாக கொடுத்திருக்கிறார். அதை முடி பரியந்தம் நாங்கள் கைக்கொண்டு இருக்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார்? அங்கே பிதாவினிடத்திலே அதிகாரத்தை பெற்றது போல ஜாதிகளின் மேலே நமக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார். So he has given us his will through the word of God, and when we keep it till the end, as we receive authority from the Father, we will also receive the authority over the nations. பாருங்கள், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சுதந்திரத்தை கர்த்தர் நமக்காக அங்கே வைத்திருக்கின்றார். See, my dear children of God, what type of inheritance, what அதை wonderful type நாங்கள் of சிந்திக்க inheritance. வேண்டும். We need to think of that. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார் என்று சொல்லுகிறார். He will give us a right to eat from the tree of life. இரண்டாவது மரணத்திலே சேதப்படுத்துவது இல்லை என்று சொல்லுகிறார். And he says that we will not be hurt by the second death. இன்றைக்கு நமக்கு ஒரு புதிய நாமம் கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார். And he says that there will be a new name given unto us. ஜாதிகளின் மேல் என்ன செய்கிறாராம்? நமக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார். He gives us authority over the nations. இவைகளெல்லாம் யாருக்கு அவர் கொடுக்கின்றார்? Who receives all this? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கின்றார். He gives us to you, he gives them to you and me, the children of Christ. ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கலாம். You may not have any blessings ஆனால் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நிலைக்கிற பொழுது, but when we remain in Christ, அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவராய் இருக்கின்றார். he is able to change all our circumstances. அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கின்றார். He is the one who makes everything happen. ஆகவே சகோதரனே சகோதரியே, நீ சோர்ந்து போகாதே. So my dear brothers and sisters, do not worry or become weary. கர்த்தர் உன்னை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ God அழைத்திருக்கின்றார். has called you to live a victorious life. அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி என்றால், நாங்கள் வேதத்தை தியானிக்கின்ற பொழுது அந்த வேதத்தின் வார்த்தைகளை விசுவாசித்து நாங்கள் பூமியிலே வாழ்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவர் உதவி செய்வார், வழிகளை உண்டு பண்ணுவார். How we live a victorious life is to meditate on the word of God and live according to the word of God. Then God will make a way and help us to live a victorious life. மூன்றாவது அதிகாரம் 5வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். Let us read chapter 3 verse 5 now. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். He who overcomes will be like them, be dressed in white. I will never blot out his name from the book of life, but will acknowledge his name before my Father and his angels. பிதாவின் முன்பதாக நமது நாமத்தை அவர் அறிக்கை பண்ணுவார். He will acknowledge our name before our Father. யாருக்கு அவர் அறிக்கை பண்ணுவாராம்? Who will he acknowledge it? தேவனுடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதின ஒவ்வொருவருக்கும் அவர் அறிக்கை பண்ணுவார். He will acknowledge every person whose name is in the book of life. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். All who overcomes will be dressed in white. இன்றைக்கு பூமியிலே தான் பலவிதமான வஸ்திரங்கள், உடைகள் எல்லாமே. Only in this world we have different types of clothing. காலையில் எழுந்தவுடனே என்ன போடலாம் என்று நாங்கள் யோசிக்கின்றோம். Every morning when we wake up we wonder what are we going to wear today. ஆனால் நித்தியத்திலே வெண் வஸ்திரம். But in heaven it's only the white dress. ஆமென். ஹalleluya. ஒரு பிரச்சனையுமே இல்லை. There's no problems whatsoever. ஆமென். எப்படிப்பட்ட சுதந்திரம் எனக்கு அருமையானது. What a great inheritance, my dear children of God. அப்ப நாங்கள் எண்ணி பார்க்க So வேண்டும். we need to think of it. இதுக்கு யாருக்கு? To who? ஜெயம் கொள்ளுகிறவன். The one who overcomes யார் everything. ஜெயம் கொள்ள முடியும்? Who could overcome everything? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர். Those who remain in Christ. அப்ப நானும் நீங்களும் அவருக்குள் இருக்கின்றோம். You and I are remaining in Christ. அப்ப தொடர்ந்தும் அவருக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருக்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வோம்.
When we continuously remain in Him, then we would live a victorious life. இன்னும் ஒரு 2 காரியங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுகிறவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நித்தியத்திலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. I would also like to say 2 more inheritance that has been kept for us in our eternal life for those who overcome everything. 3:12 வாசியுங்கள். Read chapter 3 verse 12. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அவன் மேல் எழுதுவேன். Him who overcomes, I will make a pillar in the temple of my God. Never again will he leave it. I will write on him the name of my God and the name of the city of my God, the New Jerusalem, which is coming down out of heaven from my God, and I will also write on him my new name. பாருங்கள், தேவனுடைய ஆலயத்திலே நம்மை தூணாக்கி அவரின் நாமத்தை நம்மேல் எழுதுவார். So he will make us a pillar in the temple of God and write his name over us. இன்றைக்கு நாங்கள் சபைகளுக்கு தூணாய் இருக்க வேண்டும். So we need to be the pillar of the temples. தேவனுடைய ஆலயத்துக்கு நாங்கள் தூண்களாய் இருக்க வேண்டும். We need to be the pillar of the temple of God. தூண்கள் என்ன செய்யறதாம்? What does the pillar do? சபையை தாங்குகிறது. They hold the temple. நானும் நீங்களும் தூண்களாய் இருக்கின்ற பொழுது, You and I, when we become the pillars, நாங்கள் ஒவ்வொருவரையும் தாங்குகிறவர்களாய் so இருப்போம். we need to hold everybody else. அப்ப நித்தியத்திலே தேவன் என்ன செய்கிறாராம்? So what does Lord do in the அவருடைய eternal? ஆலயத்திலே நம்மை தூணாக்கி அவரின் நாமத்தை நம்மேல் எழுதுவார். And he will make us a pillar in the temple of his in his temple and write his name over us. தொடர்ந்து ஜெயமுள்ளவர்களாய் நாங்கள் காணப்படுவோம். So continuously we need to be victorious. இன்னும் ஒரு காரியம், அங்கே 3:21 வாசியுங்கள். Shall we read 3:21? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். To him who overcomes, I will give the right to sit with me on my throne, just as I overcame and sat down with my Father on his throne. 22 வாசியுங்கள். Read 22 as well. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். ஆமென். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. தேவனோடு கூட என்னவாம்? உட்காரவும் செய்வார். He will get the right to sit with the Lord. யார் தேவனோடு கூட உட்கார்வார்கள்? Who will sit with the Lord? ஜெயம் கொள்ளுகிறவர்கள். Those who overcome everything. பாருங்கள், எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம். What a great blessing. நாங்கள் சில நேரத்தில் குறைவுகளை கண்டபொழுது நாங்கள் என்ன சோர்ந்து போகிறோம். So when we see shortcomings, we become very worried or weary. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கின்ற பொழுது பிதாவோடு என்ன செய்வோமாம்? தேவனோடு நம்மை உட்காரவும் செய்கிறவர். So when we overcome and be victorious in everything, we will get the right to sit with the Father. அருமையான தேவ பிள்ளையை இந்த காலை வேளையிலும் எண்ணி பார்க்க வேண்டும். My dear children of God, this morning we need நாங்கள் to, ஒவ்வொருவரும் ஜெயம் கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை நாங்கள் எப்பொழுதும் மறந்து போய்விடும். we should never forget that we are living a victorious life. சில நேரங்களிலே யோசிக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து போகிற காரியங்களை நினைத்து உங்களுக்குள்ளாக கேள்வி வரும். Sometimes that when you look at the things that you are going through in your life, you might have a question inside of you. பலவிதமான காரியங்களை சத்ருவும் நம்முடைய எண்ணங்களிலே சிந்தனைகளிலே போட்டுக் கொண்டிருப்பான். And the enemy will also put many things in our thoughts. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? But what does the word of God say? ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாங்கள் தெளிவாய் கேட்க வேண்டும். But we need to listen very clearly as to what the Spirit says. அது மனித சத்தமா அல்லது போனால் தேவ சத்தமா என்பதை நாங்கள் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். We need to clearly understand whether it's the sound of a man or sound of the Spirit. இன்றைக்கு பலவிதமான சத்தங்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. There are many types of sounds that occur these days. கடைசி காலங்களிலே நாங்கள் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதித்துக் கொண்டே இருக்கின்றது. And the Bible clearly preaches to us in the last days, do not fall. வேதத்தின் ஆதாரங்கள் மூலமாக நாங்கள் பார்க்க வேண்டும். We need to see through the biblical evidence. யார் பலிபீடத்திலே நானா இருந்தாலும் யாராவது சரியாக இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையிலே
நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வார்த்தைகளை. whether be it me or anybody else from the pulpit, we need to examine the word of God according to the Bible. பழைய ஏற்பாட்டு காரியங்களை புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்க்க வேண்டும். We need to see the Old Testament in the light of the New Testament. ஒன்றை மறந்து போய் விடாதீர்கள். Never forget one thing. இந்த பூமியிலே தேவன் நமக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை வேறு பிரித்திருக்கிறார். God has separated us in this earth to live a victorious life. சில நேரத்தில் அந்த ஜெயத்தை நீங்கள் இப்பொழுது காணாமல் இருக்கலாம். Sometimes you may not see that victory now, அந்த ஜெயம் வரும் நிச்சயமாக. but that victory will definitely come. விசுவாசத்தோடு நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். And with that faith we need to wait patiently. அப்பொழுது நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுவோம். That's when we will live a victorious life. சுதந்திர அதாவது பரலோகத்திலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம். And we will also live such a life in the eternity as well. அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறோம் நாங்கள். We are his inheritance. இவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். What a great blessing. பவுல் அதைத்தான் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார். That is what Apostle Paul says in his epistles. நீங்கள் 8வது ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 16-17வது வசனத்திலே பவுல் சொல்லுகின்றார். And if you turn your Bibles to the book of Romans chapter 8 verse 16 and 17, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமே என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். and it's verse 17 in English. Now if we are the children, and if we are the children, then we are heirs of God and co-heirs with Christ. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். 16வது போடுங்கள். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். Sorry, it's verse 16. The Spirit himself testifies with our spirit that we are God's children. அது 17வது வசனத்தை பார்ப்போம். Let us see verse 17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. Now if we are his children, then we are his heirs. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாங்கள் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். Now if we are children, then we are heirs of God and co-heirs with Christ, if indeed we share in his sufferings, in order that we may also share in his glory. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு So that we could share the glory with Christ. அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். So we need to share his sufferings too. அப்ப அவரும் பாடுபட்டார். He also suffered. அப்ப இந்த பூமியிலே நமக்கும் கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுகள் வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் நாங்கள் இருக்க வேண்டும். So in this world, when we have sufferings because of Christ, then we need to remain firm in Christ. பவுலும் பாடுபடுகிறார். Even Apostle Paul also suffered. ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் அங்கே பாடுபடுகிறார்கள். Every one of the apostles had இரத்த suffering. சாட்சியாய் மரிக்கிறார்கள். They died as martyrs. அப்ப நம்முடைய பாடுகள் எல்லாமே ஒரு கொஞ்ச காலம். பாடுகள் மத்தியிலும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு அந்த இடத்திலே தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். All our sufferings is for a short span of life. When we overcome everything, then we see whatever the inheritance we have in our eternity. பவுலானவர் பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகின்ற பொழுது 1 பேதுரு 1வது அதிகாரத்திலே நீங்கள் நேர போகிறது வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். அங்கே 1 இருந்து 1 பேதுரு 1வது அதிகாரம் 4 இருந்து 7வது வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார். So in the epistle of Peter, 1 Peter 1:4, it says that, and into the inheritance that can never perish, spoil of faith, kept in heaven for you. பாருங்கள், விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. And into inheritance that can never perish, spoil of faith, kept in heaven for you. 1 Peter chapter 1 verse 4 to 1 Peter chapter 1 verse 4. எஸ், நான்
I will let you know. நாங்கள் உங்களுக்கு அதை நான் பின்பதாக நான் சொல்லுகின்றேன். Yeah, we will tell you the exact scripture reference a little later. அந்த வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக, விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. And those who are kept in through faith, his strength has been kept in heaven for you. அந்த விசுவாசம் பரலோகத்திலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Faith is kept in eternity for us. எப்பொழுது நாங்கள் தேவனுடைய பலத்தினாலே நாங்கள் காக்கப்படுகின்ற பொழுது, When we are protected by the strength of God. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை இந்த கால வேளையிலும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். So my dear children of God, this morning we need to think நம்முடைய விசுவாசம் எவ்வளவுக்காக கர்த்தருக்குள்ளாக உறுதியாய் இருக்கின்றது. how much is our faith firm in Christ. இறுதியாக யாரெல்லாம் இந்த மகிமையிலே பிரவேசிக்க முடியாது, கர்த்தருடைய சுதந்திரத்திலே பிரவேசிக்க முடியாது என்பதை குறித்து அங்கே மறுபடியுமாக வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 நாங்கள் வாசிப்போம். இவர்கள் அங்கே கிறிஸ்துவின் சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியாது என்று இவர்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. So we are going to see who cannot enter into the glory or enter into the inheritance of God. We see it's in Revelation chapter 21 verse 8. வாசிங்கள். பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். But the cowardly, the unbelieving, the wild, the murderers, the sexually immoral, those who practice magic art, the idolaters, and all liars, their place will be in the fiery lake burning sulfur. This is the second death. யாரெல்லாம் பரலோக சுதந்திரத்தை அடைய முடியாது என்பதை குறித்து இந்த வார்த்தையிலே இங்கே தெளிவாய் போடப்படுகிறது. And this particular scripture clearly explains who cannot enter into the heavenly inheritance. அருமையான தேவ பிள்ளையே, இதை நாங்கள் வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு தெளிவாய் தெரிகிறது. My dear children of God, we don't need to explain anything further on this. It's very obvious. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் அங்கே எப்படிப்பட்ட நிலைமை அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை குறித்து அங்கே தேவ ஆவியானவர் தெளிவாக நமக்கு கூறுகின்றார். Those who do the things we just read, we see what the Holy Spirit clearly telling us what will be their end fate. அப்ப நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் ஜாக்கிரதையாய் நாங்கள் இருக்க வேண்டும். So we need to be aware all the time. பாருங்கள், 20 கடைசி வசனம் சொல்லுது, 20வது அதிகாரத்திலே, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாகிய காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். And the last verse, which is verse 15 in chapter 20 of the book of Revelation, says, if anyone's name was not found written in the book of life, he was thrown into the lake of fire. அப்ப நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ நாங்கள் தொடர்ந்து எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். So let us commit ourselves continuously to live a victorious life. அக்கினி கடலிலே தள்ளப்படாதபடி நாங்கள் ஜாக்கிரதையாக நாங்கள் இருக்க வேண்டும். So we need to be careful so that we are not thrown into the lake of fire. அப்ப இந்த பூமியிலேயும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, நித்தியத்திலும் நமக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. So we have a victorious life in this world as well as in eternity. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை நம்மிலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். So we need to clearly examine what type of life that we are living. கண்களை மூடி ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? Shall we close our eyes and think, look into God? அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை நாங்கள் காதுள்ளவர்கள் கேட்க கடவுள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். My dear children of God, let the church listen. Those who have ears, listen to what the Holy Spirit says to the church, so that we could live a victorious life. ஆகவே இந்த காலை வேளையிலும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். So in this morning time, shall we examine ourselves? தேவனுடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். Shall we commit ourselves in the presence of God? இன்றைக்கு தேவன் நம்மை தமக்காக வாழும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். God has called us to live for Him. ஆகவே ஒரு விசை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Shall we close our eyes and look unto God? Thank the Lord Jesus. ஓ நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Give thanks to you. Thank you Jesus. Thank the Lord Jesus. Praise you. நன்றி உம்மை ராஜா. Jesus is coming back again.
Jesus is coming back again. Jesus is coming back. Jesus is coming back. Jesus is coming back again. Shall we all stand up? யாவரும் எழுந்து நிற்போமா? He's coming back again. Yes, Jesus is coming back. Jesus is coming back again. Thank the Lord. Jesus is coming back. Jesus is coming back. Jesus is coming back. Jesus is coming back again. இயேசு மீண்டும் வருகிறார். Hallelujah. Yes, இயேசு மீண்டும் வருகிறார். இயேசு மீண்டும் வருகிறார். இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். இயேசு மீண்டும் வருகிறார். Yes, இயேசு மீண்டும் வருகிறார். Hallelujah. அவர் மீண்டும் வரப்போகிறார். Hallelujah. ஓ, தன்னுடைய சபையாகிய மனவாட்டியாகிய சபையை ஏறெடுத்துக் கொள்ள அவர் மீண்டும் வருகிறார். இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். இயேசு மீண்டும் வருகிறார். Sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. Sing hallelujah. Sing hallelujah. Sing hallelujah to the Lord. துதி hallelujah பாடுவோம் எல்லாருமாய். Hallelujah பாடுவோம். துதி Hallelujah பாடுவோம். துதி Hallelujah. துதி Hallelujah. துதி Hallelujah பாடுவோம். இயேசு மீண்டும் வருகிறார். Thank you, Lord Jesus. இயேசு மீண்டும் வருகிறார். Yes, Lord எல்லாருமாய். இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். இயேசு மீண்டும் வருகிறார். Jesus is coming back again. Jesus is coming back again. Jesus is coming back. Jesus is coming back. Jesus is coming back again. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இந்த மதிய வேளையிலும் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். Loving Father, this afternoon time we commit ourselves. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் மீண்டுமாய் வர இருக்கிறீர். On this day you are going to come again, Lord. நாங்கள் வேதத்தின் ஆதாரங்கள் மூலமாய் பார்க்கின்றோம். With the evidence on the Bible we see that. ஜெயமுள்ள ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீர் தருவீர் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். Lord, we saw what type of blessing that you will give to all those who overcome everything. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சுதந்திரர்களாய் இருக்கின்றோம். We are your inheritance and heirs. இந்த பூமியிலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் நீர் எங்களை வேறு You பிரித்திருக்கின்றீர். have separated us in this world to live a victorious life. முடிவு பரியந்தம் தன்னுடைய இரட்சிப்பை காத்துக் கொள்ளுவனே நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. Those who protect their salvation until the end will be saved. அப்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் சபையாய் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். Therefore, Lord, as a church we commit ourselves. தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின்
கனியை புசிக்க கொடுப்பேன் என்று நீ சொன்னீரே. Lord, you said that you will give us the fruit from the tree of life which is in the paradise of God. இரண்டாவது மரணத்திலே நாங்கள் சேதப்படுவது இல்லை என்று சொன்னீங்களே. You said that you will be not hurt from the second death. ஆண்டவரே, பரலோகத்திலே ஒரு புதிய நாமம் நமக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே. Lord, you said that in heaven there will be a new name given unto us. ஜாதிகளின் மேல் அதிகாரத்தை தருகிற தேவனே உம்மை உயர்த்துகிறோம். Lord, we exalt the Lord who gives us authority over the nations. பிதாவின் முன்பதாக உம்முடைய நாமத்தை அழைக்க பண்ணுவோம். You will acknowledge our name in front of the Father. ஆலயத்திலே தூணாகி உம்முடைய நாமத்தை ஆண்டவரே மேலே நீர் எழுதுவீர். Lord, you will make us the pillar of the temple and write our names, your name over us. மோடு கூட எங்களை உட்காரவும் செய்கின்றீர். Lord, you will make us sit with you. இந்த காலை வேளையிலும் அந்த வாழ்க்கை கூடாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். This morning time we are running behind that. இந்த உலகத்திலே ஆண்டவரே வருகிற எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்வதற்கு உம்முடைய பலனையும் கிருபையும் இன்னும் அதிகமாய் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you give us your mercy and strength so that we could overcome all the issues and the problems that we are facing. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே நீ சொல்கிறீர், உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. And in John chapter 16 you say that do not become weary because there are trials for you and I have overcome those. ஆம் ஆண்டவரே, அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் அவைகளை மேற்கொள்ள உம்முடைய பலனை எங்களுக்கு நீர் கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Amongst all those trials and tribulations, we thank you, give thanks for you giving us the strength to overcome all those problems. நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நீர் இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய ஒரேபேரான குமாரனை நீர் இந்த பூமிக்கு அனுப்பினீர். Lord, you gave your only begotten son to this world so that we could live a victorious life. அப்படியாக இந்த நாளிலும் தொடர்ந்தும் நீர் உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். Lord, likewise let your hand be with each and every child of வருகிற எல்லா போராட்டங்கள் மத்தியிலும் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய பலனையும் ஆண்டவரே கர்த்தாவே கிருபைகளையும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you continuously shower them with your grace and strength so they could overcome all those problems. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களையும் வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம். All the sicknesses and the trials that the enemy brings, we break them in the name of Jesus Christ. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Commit them into your தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். Lord, we ask that you continuously இந்த வாரம் முழுவதிலுமாய் இந்த வார்த்தைகளை தியானித்து இன்னும் அதிகமாய் உமக்குள்ளாய் வேறொன்று கிருபை செய்யுங்க. Lord, let us continuously meditate these words throughout this work and help us to be rooted more in you. விசுவாசத்திலே உறுதிப்பட கிருபை செய்யுங்க. Give us the grace to be firm enough. இரவும் பகலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கிருபை தாருங்க. Give us the grace to meditate your word night and day. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். Commit ourselves into your hand. கர்த்தாவே, இந்த வருகிற ஆண்டவரே சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களையும் ஆண்டவரே நீர் அப்புறப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks that you are a Lord who take away all the problems that the enemy might bring. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். Commit ourselves into your hand. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. Bless each and every one. வேலைகளுக்கு போகிறவர்கள், பாடசாலை ஆண்டவரே மற்றும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் கரம் பிடித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். Lord, we pray that you continuously hold the hand and lead each one of us who are going to work and to school and to university and everything else also. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவனுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி சுவாமி. Thank you for giving the blessings of such nature those who remain in Christ. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். Commit ourselves into your hand. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of God and the fellowship of the Holy Spirit be with you all now and forever. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் நாம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருக்க கடவுது. ஆமென். இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். Lift our hands and say, என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென், ஆமென்.